ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, இப்போதுதான் உனக்கான நல்லது நடப்பதற்கான அதிர்ஷ்ட நேரம் வந்திருக்கு. அதனால இந்த தங்க கட்டியையும் நீ தொட்டு விட்டாய். அப்புறம் என்ன, இனிமே நீ தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுது. கூரையை பொச்சிக்கிட்டு உன் வீட்டு வாசல்ல அதிர்ஷ்டம் வந்து கொட்ட போகுது. ஆமியன் செல்லமே, நான் சொல்றது உண்மைதான். ஏன்னா இதுவரைக்கும் வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்களையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்தனே, அதுக்கு அப்படியே எதிராக இப்போது அதிர்ஷ்டமான சுகமான சந்தோஷமான சொகுசான வாழ்க்கையை வாழ போற. நீ மன நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழும்படி உனக்கான வரங்களை கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா இப்போது தங்க கட்டியோடு உன்னை பார்க்க வந்திருக்கேன். நீ மனசுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கதும் வெளியே யாருக்கும் அதன் சத்தம் கேட்காத அளவுக்கு எதையுமே வெளியே காட்டிக்காம சிரிச்ச முகத்தோடும் இந்த உலகில் உலா வருவது எனக்கு நல்லா தெரியும். இந்த மனிதர்கள் வேணும்னா உன் வழியை உணர்ந்து கொள்ள முடியாமல் உன்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக பேசலாம். ஆனால் உன்னை முழுவதுமாக புரிந்து வைத்திருக்கும் இந்த சாயப்பா கண்டிப்பாக உன் கண்ணீரை போக்கி கவலைகளை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை வரவழைப்பேன் என் செல்லமே. உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்களை தேடி போய் நீ எந்த விளக்கமும் கொடுக்க தேவையில்லை. உன்னை ஒருத்தர் சரியாக புரிஞ்சுக்கலைன்னா நீ அவங்கள விட்டு விலகி நில்லு. அவர்களுக்கு தானாகவே உண்மைத்தன்மை புரிய வரும் என் செல்லமே. உன் தன்மானத்தை சீண்டி வேணும்னே உன்னை கோபப்படுத்தி உன்னையே குறை சொல்லும் மனிதர்களை உன்னால் மாற்ற முடியாது. அவங்கவங்க உன்னை பற்றி சொல்லும் 1000 கருத்துக்களுக்கும் 1000 விமர்சனங்களுக்கும் நீ பொறுப்பாளி கிடையாது. யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உனக்கான நீதியையும் நியாயத்தையும் உண்மையையும் நிலைநாட்ட இந்த சாயப்பா இருக்கேன்றதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அமைதியாரு. உன் வாழ்க்கையில நீ செய்யும் செயல்களை எல்லாம் ஏதாவது ஒரு தடையும் தடங்களும் பிரச்சனையும் வந்து தடுத்து நிறுத்தினாலும் உன் விதியே உனக்கு எதிராக வேலை செஞ்சாலும் இந்த சாயப்பா என்னுடைய ஒரு கண் பார்வை அனைத்தையும் தவிடுபடியாக்கிடும். நீ ஒரு விஷயத்தை நல்லபடியாக நம்பிக்கையோடு செய்யும்போது உன் விதி அதை வந்து தலைகீழாக மாற்றினாலும் அது அனைத்தையும் நான் நிச்சயம் சரி செஞ்சிருவேன். நீ தொடர்ந்து நம்பிக்கையோடு முயற்சி செஞ்சாலே இந்த சாயப்பா அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். நீ எப்போதும் தைரியமாக இரு. உன்னை ஏமாத்துறவங்க கிட்டையும் உன்கிட்டயே பொய் சொல்கிறவங்க கிட்டையும் நீ ஒருபோதும் பாதாடாதே. ஏன்னா அவங்க பேசுறது பொய்ன்னு உனக்கு தெரிஞ்சாலும் அவர்களை பொறுத்தவரை அது சரிதான், அது உண்மைதான், அதுதான் நியாயம்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் அந்த பொய்யை நிரூபிப்பதற்காக பல பொய்களை மேலும் மேலும் சொல்வார்கள். ஆனால் நீ எப்போதும் நியாயமாக உண்மையாக நீதியாக நேர்மையாக வாழ கற்றுக்கோ. உனக்கான நீதியையும் நீ செய்ததற்கான நன்மையையும் இந்த சாயப்பா நான் தருவேன் என் செல்லமே. உண்மையே பேசுகிற எனக்கு எல்லா விதத்திலும் தப்பாக தான் நடக்குது, தண்டனை தான் கிடைக்குதுன்னு புலம்பாதே. கூடிய சீக்கிரம் உனக்கு நிதானமான வெற்றிகளை நிம்மதி கொள்ளும் வகையில் நான் தர்றேன். உன் தலையணைக்குள் நீ அழுது கொண்டு நீ கவலைப்பட்டுக்கிட்டு தூங்காமல் முழிச்சுக்கிட்டு இருந்த கதையெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அது எல்லாத்தையும் சரி செய்வதற்காக தானே இப்போது தங்கக்கட்டியோடு உன்னை பார்க்க வந்தேன். இந்த தங்கக்கட்டி என் பிரச்சனைகளை சரி செஞ்சிருமா, என் கஷ்டத்தை போக்கிடுமா நீ கேட்க வேண்டாம். இது எல்லாமே ஒரு ஆரம்பம்தான். அடுத்தடுத்து நீயே சற்றும் எதிர்பாராத பல அற்புதங்களை உன் வாழ்க்கையில் நான் நடத்த போகிறேன். உண்மைக்காக வாழும் உனக்காக இந்த சாயப்பா நான் துணையாக நிற்பேன் என் செல்லமே. எங்கே வழியில் நீ நினச்சியோ அதே இடத்துல உனக்காக ஒரு புது வழியை காட்ட போகிறேன். நீ செஞ்ச ஒவ்வொரு முயற்சிக்கும் சேர்த்து உனக்கான வெற்றியை நான் தருவேன். உன் துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு பரிதி வச்சுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் உனக்கான சிறப்பான எதிர்காலத்தை கொடுக்க தான் இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்தேன். நீ என்னிடம் வைத்த எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் வீட்டு வாசல் கதவை வந்து தட்டும்படி செய்ய போகிறேன். உன் கண்ணீருக்கு இப்போது இந்த க்ஷணமே நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இனிமே நீ எப்போதும் புன்னகையோடு வாழும்படி என் அருளை உனக்கு அள்ளி கொடுக்க போறேன் என் செல்லமே. நீ இதுவரைக்கும் தோக்கவும் இல்லை, இனிமேல் தோக்க போறதும் இல்லை. ஏன்னா இந்த சாயப்பா நான் அல்லவா உன்னை வழி நடத்துகிறேன். இப்போது உன் வாழ்க்கையில ஒரு திடீர் மாற்றம் வரப்போகுது. மெல்ல மெல்ல மெதுவாக நான் உன் வாழ்க்கை முழுவதையுமே வெற்றி நிறைஞ்சதா மாற்ற போறேன். நீ எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கோ. உன் நம்பிக்கையை ஒரு நிமிடம் கூட தளர விடாதே. எல்லாமே மாறும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நீ அமைதியாக இருந்தாலே அனைத்து விஷயங்களையும் நான் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். நிச்சயமாக எல்லா வகையிலும் உனக்கு நன்மை கிடைக்க செய்வேன் என் செல்லமே.
உன் வாழ்வின் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த சாயப்பா தான் உனக்கு துணையாக இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. என்னை உறுதியோடு நம்பும் உனக்காகவே உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் இருந்த கடுமையான கஷ்டமான காலகட்டம் இப்போ முடிவுக்கு வரப்போகுது. நீ சிந்திய கண்ணீர் ஒவ்வொன்றையும் மாற்றி உனக்கான நல்லதை நான் நடத்தி தரப்போகிறேன். இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் செஞ்ச போகிறேன். உன் மனசின் ஆழத்திலிருந்து நீயிடம் வைத்த எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி துன்பங்களை போக்கி என் அருளால அமைதியும் செல்வமும் உயர்வும் வெற்றியும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி நான் செய்ய போகிறேன். என் அருளே உன் வாழ்க்கையின் வெளிச்சமாக மாறப்போகுது என் செல்லமே. யாரெல்லாம் உன்னை சாதாரணமாக நினைச்சாங்களோ, அற்பமாக பார்த்தார்களோ, அவர்கள் முன்பாக உன்னை அற்புதமாக மாற்றி காட்டி தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். உன் வாழ்க்கையில் சில பேர் கண்ணு முன்பாக நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சாயல்லவா? அப்படி உன்னை சாதாரணமாக உதாசீனப்படுத்தியவர்கள் முன்பாக, உன்னை ஒரு ஆளா கூட மதிக்காமல் அவமரியாதை செய்தவர்கள் முன்பாக வாழ்க்கையில் உயர்ந்து நிற்க வைப்பேன். நீ யாரை முக்கியம்னு நினச்சி நம்பி வாழ்ந்தியோ அவர்களே உன்னை ஒதுக்கி வைத்தபோது நீ எவ்வளவு மனசு நொந்த கஷ்டப்பட்டன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்பொழுது அவர்கள் உனக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன்னை திரும்பி பார்க்கும் அளவுக்கு உனக்கான வாழ்க்கையை உயர்வானதாக நான் அமைச்சு கொடுக்குறேன். யாரெல்லாம் பார்க்க நல்லா வாழணும்னு நினச்சியோ அவர்களெல்லாம் கண்ணால் பார்க்கும் போதே அவர்களை விட நீ நல்லபடியாக உயர்வான உயரிய வாழ்க்கையை சிறப்பாக சந்தோஷமாக செல்வ செழிப்போடு வாழும்படி இந்த சாயப்பா செய்ய வந்திருக்கேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன். நீ எப்போதும் தைரியமாக இருந்து விடுயேன் செல்லமே. முதல்ல உன் சோகத்தை எல்லாம் வெளியே அனுப்பு. உன் சோகத்தில் இருந்து உன்னை பாதுகாத்து உனக்கான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கறதுக்காக இந்த சாயப்பா நான் வந்திருக்கேன். இனிமே உன் வாழ்க்கையில வலியும் வேதனையும் இல்லாத மகிழ்ச்சியும் மனநிறைவும் உண்டாகும்படி நான் செய்கிறேன். ஏதாவது ஒரு விஷயம் கஷ்டமாக நடக்கும்போது, கவலைகளை தரும்போது, மனசு வலிக்கும்போது சிரிக்க கற்றுக்கோ. துன்பம் வரும்போது நீ அதை பார்த்து பயந்து நடுங்காம எதிர்த்து நின்று தைரியமாக சிரிச்சினா துன்பம் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போயிடுமே செல்லமே. அழுகையை மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருக்காம எப்போதும் மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கோ. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் சோகத்தை போக்கி சுகத்தை வரவழைப்பேன். மன கவலைகளையும் கஷ்டங்களையும் கலக்கத்தையும் போக்கி உனக்கு மகிழ்ச்சியை வரவழைப்பேன். நீ நேசித்த ஒருவர் யாராவது உன்னை விட்டு விலகி போனாலும் உடனே உன் உள்ளத்தை நீயாகவே காயப்படுத்தி கவலை கொண்டு சோர்ந்து போகாதே. எது நடந்தாலும் அதற்கு 1000 காரணம் இருக்குன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. எல்லா விஷயங்களையும் யோசிச்சு வலிகளும் வேதனைகளையும் அனுபவிச்சு நீ தோல்வி அடைஞ்சதா நினைக்க வேணாம். சில விஷயங்கள் உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்தாலும் அதை வெற்றிக்கான வாசலாகத்தான் நான் செஞ்சிருக்கேன்றதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. ஒருவர் உன்னை மதிக்கவில்லை, அவர் உன்னை விட்டு விலகி போறாங்கன்னா அதன் மூலமாக நான் உனக்கான வெற்றியை தருவேன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கணுமே செல்லமே. நீ என்னதான் வலியையும் வேதனையும் அனுபவிச்சாலும் வலிமையோட வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிற. அப்படிப்பட்ட உனக்கு சக்தியாக துணையாக பாதுகாப்பாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வலிமையையும் நல்ல வழிகளையும் நான் காட்டுறேன். இனி எந்த வகையிலும் நீ எதையும் இழந்து விடாமல் நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே நான் உனக்கு அள்ளி கொடுப்பேன். இனிமே உன்னுடைய காயங்களையும் கஷ்டங்களையும் போக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நான் தருவேன். உன் மனக்காயங்கள் கவலைகள் எதுவாக இருந்தாலும் சரி செஞ்சு நான் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். உன் உள்ளத்தில் எரிஞ்சுக்கிட்டு இருக்க வலியின் உண்மையின் வேதனையின் கஷ்டத்தின் எல்லாத்தையும் பார்த்த நான் இனிமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியதை மட்டுமே என் கடமையாக நினச்சிக்கிட்டு அதன்படி உன்னை சிறப்பாக சந்தோஷமாக வாழ வச்சு காட்டுவேன்.